சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நாளை சனி மகா பிரதோஷத்தில் எப்படியாவது இந்த ஒரு பொருளை சிவாலயங்களுக்கு தானம் செய்து விடுங்கள். கண்டிப்பாக உங்கள் கஷ்டம் அனைத்தும் உங்களை விட்டு விலகும். அது என்ன பொருள், எப்படி தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதோஷம் அப்படின்னாலே சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்த நாள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதுலேயும் சனிக்கிழமை பிரதோஷம் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த மாதம் வரக்கூடிய 2 பிரதோஷங்களுமே நமக்கு சனிக்கிழமைகளில் தான் இருக்குது. இந்த சனி பிரதோஷத்தில் கண்டிப்பாக சிவாலயங்களில் நம்ம சென்று வழிபாடு செய்யும் போது நமக்கு பல அற்புதமான பலன்களை தரும். அதுவும் குறிப்பாக இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் ஒரு சில ராசிகளுக்கு பாதகமான சூழல் இருக்கும். சனி ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிம்ம ராசி காரவங்களுக்கெல்லாம் அஷ்டம சனி ரொம்பவே கஷ்டம் கொடுக்கும் அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்படி சனியினால் அதிக கஷ்டத்தை அனுபவிப்பவர்கள் இந்த சனி பிரதோஷத்தன்று சிவாலயங்களில் சென்று நந்தியின் இரு கொம்புகளுக்கு நடுவில் சிவபெருமானை நம்ம தரிசிக்கும் போது கண்டிப்பாக இந்த சனியினால் ஏற்படும் பாதிப்புகள் நமக்கு குறையும். அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை வருது, குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டது, தாமதம் ஆகின்றது, திருமண தடைகள் இருக்கின்றது அப்படிங்கிறவங்கலாம் இந்த சனி பிரதோஷத்தன்று விரதம் சிவபெருமானுக்கு உகந்த அபிஷேக பொருட்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். குறிப்பாக வில்வ இலைகள்லாம் நீங்கள் வாங்கி சிவபெருமானுக்கு வாங்கி கொடுத்து வணங்கும் போது, அது பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 மணி நேரத்தில், மாலை 6 மணிக்கு ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு நேரத்தில் வழிபாடு செய்வாங்க. அது சனி பிரதோஷம் அப்படிங்கிறனால நந்திக்கு அபிஷேகம் பண்ணி அடுத்தது சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. எல்லாமே செய்யும்போது அது எந்த நேரம் அப்படின்னு கேட்டால் அந்த வழிபாடுகளில் நீங்களும் கலந்து கொண்டு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொண்டு வழிபாடு செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளும் விலகும். இந்த சனி பிரதோஷத்தன்று அந்த பிரதோஷ காலத்தில் நம்ம சிவாலயங்களில் உட்காந்து திருவாசகம், சிவனின் பாடல்கள் அப்படி எதுவுமே தெரியலனாலும் ஓம் நம சிவாய அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நம்ம அந்த சிவாலயங்களில் உட்காந்து மனமாற சொல்லும்போது கண்டிப்பாக சிவனின் சக்தியையும் உங்கள் உடம்புல ஒரு ஆற்றல் ஊடுருவதையும் கண்டிப்பாக உணர முடியும். உங்களுக்கு தீராத நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா சிவாலயங்களில் ஹோமம் நடத்துவாங்க. எப்பெல்லாம் ஹோமம் நடத்துவாங்கன்னா மகா சிவராத்திரி அப்போ ஒரு சில கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா ஹோமம் வளர்ப்பாங்க சிவாலயங்கள். அப்படி ஹோமம் வளர்க்கும் போது அதற்கு தேவைப்படும் யாகத்திற்கு போடப்படும் பொருட்கள் நிறைய நாட்டு மருந்து கடைகள்லாம் கேட்டிங்கன்னா இந்த அரச மர குச்சி, இந்த வேர்கள், மூலிகைகள் இதெல்லாம் தனியாகவே யாகத்திற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னே விற்பாங்க. இதெல்லாம் நம்ம சிவாலயங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது நாள்பட்ட நோய்கள் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த நோய்கள் நம்மை விட்டு விலகும். இப்போ சிவபெருமான் கோவிலில் கட்டாயம் நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபூதி அபிஷேகம் பல சிவாலயங்களில் நடக்கின்றது. அப்படி குறிப்பாக சனி பிரதோஷத்தில் விபூதி அபிஷேகத்திற்கு நீங்கள் தேவையான விபூதி உங்களால் முடிஞ்சது ஒரு 10 ரூபா பாக்கெட்டாவது வாங்கி கொண்டு போய் அந்த அபிஷேகத்திற்கு கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் தோஷங்களும் உங்களை விட்டு விலகுவதை கண்கூட பார்க்கலாம். அந்த விபூதி அபிஷேகத்தை பார்ப்பதே ரொம்பவே கொடுப்பன அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு தேவையான பொருட்களை நம்ம கையால் மனமுருகி அந்த சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்கும்போது அதற்கான பலன்கள் ரொம்பவே அபரிவிதமாக இருக்கும். அதே போல் ஒரு ஊரில் சிவன் கோவில் இருக்குது, அந்த கோவில் இருட்டடைஞ்சு இருக்கவே கூடாது. அந்த கோவிலில் தீபம் ஏற்றுவதற்கு தேவையான பொருட்கள், சுவாமிக்கு நெய்வேத்தியம் தேவையான பொருட்கள், இது அனைத்துமே இருக்கும் பட்சத்தில் அந்த ஊரே ரொம்பவே செழுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ரொம்ப பழமை வாய்ந்த சிவாலயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோவிலில் தினமும் தீபம் ஏற்றுவதற்கு தேவையான எண்ணெய்கள், தீப்பெட்டி இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்க. சுவாமிக்கு அன்றாடம் நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு தேவையான அரிசி, பருப்பு இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டும். சிவாலயங்கள் மட்டும் என்றைக்குமே இருட்டடைஞ்சு இருக்கவே கூடாது. அதே போல் ஒரு சில பெண்கள் கேட்கலாம், நாங்கள் இந்த மாதம் எங்களால் கோவிலுக்கு போக முடியல, நாங்கள் என்ன பண்ணுறது? உங்களுக்காகவே இந்த மாதம் இன்னொரு பிரதோஷமும் சனி பிரதோஷமாகவே வருகின்றது. இந்த பிரதோஷத்தை தவறவிட்டவங்க கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய இன்னொரு பிரதோஷ காலத்திலையும் அந்த பிரதோஷத்திற்கான தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு போய் கொடுத்து சிவபெருமானின் அருளை முழுமையாக பெறுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்ம சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.